நயினார் நாகேந்திரனை எச்சரித்த த்ரிஷா. நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து விமர்சனம் செய்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா இமீடியட்டா த்ரிஷா கிட்ட இருந்து கண்டனம் வராததால நடிகர் மன்சூர் அலிகானா துரத்தி அடிப்பீங்க, நயினார் நாகேந்திரன் பாஜகவை சேர்ந்தவர்னு பயந்து சும்மா விட்டுட்டீங்களான்னு த்ரிஷாவை நோக்கி கேள்வி எழுப்பினாங்க நெட்டிசன்ஸ். இந்த நிலையில வழக்கறிஞர் மூலமா நயினார் நாகேந்திரனோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சு இன்ஸ்டா பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. அதுல தனிப்பட்ட வாழ்க்கைய பொது வெளியில விவாதிப்பது சரியில்லை, அருவருக்கத்தக்க வகையில நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. மாநில அரசியல் கட்சியில உயர் பதவியில இருக்கிற ஒருத்தரால இந்த மாதிரி விரும்பத்தகாத பொருத்தமற்ற கருத்துகள் வரும்னு த்ரிஷா ஒருபோதும் எதிர்பார்க்கல. நடிகை த்ரிஷா எந்த அரசியல் கட்சியோடையும் தொடர்புலையும் இல்ல, அப்படி அவரை தொடர்பு படுத்திக்க விரும்பல. அரசியல்ல அவர் எப்போதும் நடுநிலையான நிலைப்பாட்டை கொண்டிருக்காங்க. நடிகை த்ரிஷாவின் பெயரை அவரோட தொடர்பில்லாத விஷயங்களில் சேர்க்க வேண்டாம்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா வழக்கறிஞர் மூலமா த்ரிஷா கண்டனம் தெரிவிச்சது சரிதான்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.